கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சி நன்னாளில் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அப்படியாய் நம் வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் தியானிப்போம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த நன்னாளில் நம்மோடு கடந்து வந்து ஆழ்ந்த கவலைகளிலும் மன அழுத்தங்களுக்குள்ளாகவும் மிகவும் இருதயத்தில் போராட்டத்தோடும் இருக்கிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற விதமாக, கர்த்தரின் ஆறுதல் நம்மை தேற்றும் என்பதை உணர்த்துகிற விதமாக இந்த வார்த்தையை நம்மோடு கடந்து வர செய்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து நமக்கெல்லாம் தெரியும். கர்த்தரோடு நடந்த மனிதன், கர்த்தரை ஆராதித்து எல்லா வேளையிலையும் கர்த்தர் சமூகத்தில் தன்னை தாழ்த்தி கர்த்தரோடு துணையோடு நடந்த மனிதன்தான் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போதும் சரி, ராஜாவாய் உயர்த்தப்பட்ட போதும் சரி, தன்னுடைய ஆண்டவரை விட்டு கொடுக்காமல் எல்லாவற்றுக்கும் முதலிடத்தில் ஆண்டவரை நிறுத்தி அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலேயே நடந்தவன் தான் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது. இவனுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் அவன் மனக்கவலைகளுக்கு உள்ளாக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான். மனிதர்களால் ஏமாற்றப்பட்டான். நம்பின மனிதர்களால் காட்டி கொடுக்கப்பட்டான். தன் சொந்த ஜனமே அவனை விரோதித்து கல்லெறிய துணிந்தார்கள். இப்படி அநேக நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் கவலைக்குள்ளாகி மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு மிகவும் வேதனை அடைந்த நேரத்திலெல்லாம் அவனுக்கு ஆறுதல் கொடுத்த ஒரே இடம் எது என்றால் கர்த்தருடைய சமூகம் மாத்திரம்தான். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அந்த மனிதன் தான் நமக்கு இந்த வார்த்தையை கொடுக்கிறார். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த விசாரங்கள் என்றால் என்ன அப்படி என்று நாம் பார்த்தோமேயானால், எதிர்பாராத சோதனைகள், குழப்பங்கள், தீயவர்களின் செயல்களால் நமக்கு உண்டாக்குற மன சோர்வுகள், எண்ணற்ற கவலைகளை இருதயத்துக்குள்ளாக வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு சூழ்நிலையை சிந்தித்து சிந்தித்து அதனால் ஆறுதல் இல்லாமல் இருக்கிற நிலைமைகளை எல்லாம் குறிப்பதற்காக இந்த விசாரங்கள் என்ற வார்த்தை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னுடைய இருதயத்தில் இப்படியாப்பட்ட குழப்பங்கள், மனவேதனைகள், சோர்வுகள், சோகமான சூழ்நிலைகள், இப்படியாப்பட்ட விசாரங்கள் பெருகும் பொழுது தாவீதுக்கு ஆறுதல் கொடுத்த ஒரே சமூகம் எது என்றால் கர்த்தருடைய சமூகம் மாத்திரம்தான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றைய நாட்களில் நாம் பார்த்தோமேயானால் அநேக மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஆறுதலற்று இருக்கிறதை நாம் காண முடியும். குடும்பத்தில் ஆறுதல் இல்லை, பிள்ளைகள் மத்தியில் ஆறுதல் இல்லை, தன் வேலை செய்கிற இடத்துல அவர்களுக்கு ஆறுதல் இல்லை, தன் நண்பர்கள் சமூகத்தில் ஆறுதல் இல்லை, நம்பினவர்கள் ஏமாற்றுகிற சூழ்நிலைகள், நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னை கைவிடாமல் இருப்பேன்னு சொன்ன மனிதர்கள் நாம் எதிர்பாராத நேரத்தில் நமக்கு விரோதமாக எழும்பி நம்மளை துன்பப்படுத்துகிற சூழ்நிலையில் மனிதர்களுக்கு ஏற்படுகிற கவலைகள், இப்படி ஆறுதல் இல்லாத சூழ்நிலையில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் இன்னொரு மனிதர் நம்மளை ஆறுதல் படுத்துவார்கள், இன்னொரு இடத்திலிருந்து நமக்கு ஆறுதல் வரும்னு சொல்லி அநேக மனிதர்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போகிறதையும் நாம் காண முடியும். ஆனால் உண்மையான ஆறுதல் தேவ சமூகத்தில் இருந்து மாத்திரமே வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதர்கள் கொடுக்க முடியாத ஆறுதலை, நம்மளுடைய இருதயத்தில் உண்டாகிற கவலைகள், கண்ணீர்கள், கசப்புகள், வேதனைகள், இதை எல்லாவற்றையும் மனிதர்களால் சரி செய்ய முடியாது. நம் கர்த்தர் சமூகத்தில் நாம் விழும்பொழுது அவர் கொடுக்கிற ஆறுதல் நாம் எல்லாவற்றையும் நம் விடுதலையாக்கத்தக்கதாய், நம்மளை அதிலிருந்து எடுத்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கத்தக்கதாய் ஒரு ஆறுதலை நம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த வசனங்களை சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும் என்று சொல்லுகிறான். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று அவர் சொல்லுகிறார். அதோடு சொல்லிதான், என் உள்ளத்தில் இப்படியாப்பட்ட விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது என்று தாவீது சொல்லுகிறார். இப்படியாப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு இன்று கொடுத்து நம்முடைய கவலைகள், நம்மளுடைய
துக்கங்கள், நம்மளுடைய சோதனைகள், நம்மளுடைய சோர்வுகள், நம்மளுடைய சோகமான சூழ்நிலைகள், குழப்பங்கள், இதிலிருந்தெல்லாம் ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மளை தேற்றும்படியாக அந்த வார்த்தையை கொடுக்கிறார். நமக்கு அவர் ஆறுதல் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆறுதலின் தெய்வமாய் இருக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்வோம். அவர் சமூகத்தில் நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் கரத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்வோம். இதனால் ஒரு வெற்றி நாளாய் அமைய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆமென். ஆமென்.